வணக்கம் ரிஷி டிவி நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 60 நாளாக தாவைக்காவுடைய ஆட்சியை பற்றியும் அவங்க மேலே இருக்க விமர்சனங்களை பற்றியும் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட திரு செந்தமிழ் செல்வன் இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தாவைக்கா மேலே விமர்சனங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம மக்கள் சார்பாக அதை வைக்க போகிறோம். மக்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுக்காரங்க இருக்காங்க, திமுகவுக்காரங்க இருக்காங்க, மற்ற காங்கிரஸ், இப்படி பல கட்சிக்கு மூலியமாக இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க துறையை விட்டு மற்ற துறையில் போய் ஆய்வு பண்ணுறது, அது ஒரு வீடியோ எடுத்து போடுறது, அது சர்ச்சை நிறைய ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன சார்? சர்ச்சை ஆகலை, சர்ச்சையை ஆக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒரு அமைச்சர் இன்னொரு துறையில் தலையிடக்கூடாதுன்னா எந்த ரூல்ஸும் கிடையாது. ஒன்று தொட்டு ஒன்று தொடரத்தான் செய்யும். நீங்கள் இப்போ எல்லா துறைக்கும் அடிப்படை ஆதாரம் நிதித்துறை தான். நீங்கள் ஒரு ரோடு போடணும், ஒரு பஸ் விடணும், ஒரு சாக்கடை கட்டணும், ஒரு ஸ்கூல் கட்டணும்னா இது 5 அமைச்சர் துறையில் வரும். ஆனால் அந்த 5 அமைச்சருக்கு அடிப்படை மூலம் யாரு? நிதித்துறை. நிதித்துறைக்கு ஹெட் யாரு? சிஎம். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் தப்பு கிடையாது. பட் அவங்க கொஞ்சம் ஓவரா இல்லாம பாத்துக்கிறணும். இப்போ நம்ம அந்த கீர்த்தனாவை அந்த பொண்ணை இப்போ சாரி, அவங்க ஒரு மினிஸ்டர், அவங்கள தான் விமர்சனம் வர்றதுக்கு முதல் காரணம் அவங்கள தான் சொன்னாங்க. அந்த ஸ்கூல்ல போயிட்டு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு. அவங்க அந்த பொண்ணை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அந்த கேள்வி கேட்கல. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த சின்ன பொண்ணை அவமானப்படுத்துறதுனால அந்த கீர்த்தனாக்கு என்ன வந்துட போகுது? கீர்த்தனா அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணுகிட்ட கேள்வி கேட்டு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களோட பாத்ரூமை போய் பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க பாத்ரூம்ல பசங்களே போக முடியாது, அந்த லட்சணத்துல இருக்கும் பாத்ரூம். ஆனா ஒரு பொண்ணு, இளம் வயது பொண்ணு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அந்த பாத்ரூமை பார்த்து அதை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை நீங்க பெரிய நியூஸா கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அப்ப இங்க எந்த நியூஸ் மக்களுக்கு போகணும், எது போகக்கூடாதுங்கிறதுல மீடியாக்கள், எதிர்கட்சிகள் உட்பட தெளிவா இருக்காங்க. இப்ப நேத்து பிரபு இருக்காரு சார். போன ஆட்சியில கனிம வளத்துறை அமைச்சர் யாரு? பேரே நமக்கு தெரியாது. கனிம வளத்துறை அமைச்சர் நம்ம இவர் துரைமுருகன் இருந்தாப்ல மாத்திட்டாங்க. துரைமுருகன் இருந்தாரு, கடைசி 2 வருஷத்துல மாத்திட்டாங்க. ரகுபதி இருந்தார், சட்டத்துறை அமைச்சர் இருந்தார்ல. ரகுபதி இருந்தார். ரகுபதியையும் துரைமுருகன் சார் 2 பேருமே இருக்கட்டும். 2 பேரையும் பார்த்து நீங்க ஒரு குறைய சொல்ல முடியுமா? துரைமுருகன் நம்ம பார்க்கவே முடியாது. எஸ், அது ரகுபதியை கூட ஒரு வகையில் நீங்க ஒத்துக்கலாம். துரைமுருகனால கேட்டுக்கோ, அந்த வீதிக்குள்ளேயே உங்களை விட மாட்டாங்க. நேற்று பிரபு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு புதுக்கோட்டை பக்கத்துல. பிரபு சென்னையில் இருந்திருக்காரு. இவர் ஆபீஸை முற்றுகையிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல அந்த குவாரியை தொடக்குறாங்க, பிரச்சனை ஆழமா தோன்றாங்க, இங்க கிராமம் பாதிக்கப்படுதுன்னு பிரபு என்ன பண்ணியிருக்காரு, நேரா திருச்சி ஏர்போர்ட் நேரா புதுக்கோட்டை போயிருக்காரு. அவர் வீட்டுக்கோ ஆபீஸ்க்கோ கூட போல. அந்த ஊர் மக்கள்லாம் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எப்பா, நீ எங்களை பார்த்ததே எங்களுக்கு சந்தோஷம்ப்பா, உங்களை நாங்க முழுசா நம்புறப்ப, இனி இந்த பிரச்சனை எங்க உங்ககிட்ட விட்டுறோம்ப்பா அப்படின்ட்டு. இப்ப இதுல ரீல்ஸ் போடுறதோ, இதுல ஆய்வு பண்றதோ நீங்க என்ன தப்புன்னு சொல்ல வர்றீங்க? அந்த நேத்து வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சர் போயிருக்காரு. நெல் கொள்முதல் பண்ற இடத்துல இருந்துட்டு ஒரு விவசாயி கிட்ட அங்க வேலை செய்யற ஆபீசரா கேட்டிருக்காரு, ஏங்க இத்தனை மூட்டை நெல் இங்க கொடுத்துருக்கீங்களே, பணம் வந்துருச்சா அப்படிங்கிற. சார் வந்துருச்சியா? அதாவது அமைச்சர்னு தெரியாம எதிரில் நிக்கிற விவசாயி பேசுறாரு. மூட்டைக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னா 50 ரூபா கொடுத்த அப்படிங்கிறாரு. இதை நீங்க தப்புன்னு சொல்றீங்களா, சரின்னு சொல்றீங்களா? இது மூட்டைக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துறது தப்பு தானே. 50 ரூபா கொடுத்ததை விசாரிச்சது அமைச்சர். அமைச்சர் விசாரிச்சு அதே இடத்துல சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. யார் 50 ரூபா வாங்கினாங்களோ. அப்ப இது தப்பா சரியா? இப்ப இதுல என்ன தப்பு தான். இப்ப இதுல என்ன நீங்க ஆய்வுல தப்பு சரின்னு சொல்லுவீங்க? சார், மக்களுக்கு நல்லதுன்னா எல்லாமே நல்லதுதான். சரி, ஓகே. இன்னொரு கேள்வி. ஏன் நீங்க போன தடவை மா சுப்பிரமணியன் போடாத ரீல்ஸா? மத்த அமைச்சர்களுக்கு அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் போட்டாங்க. மத்த அமைச்சர்களுக்கு அதை பத்தி தெரியல. அதாவது ரீல்ஸ் ஒரு ஆட்சியவே மாத்தும், ஜென்சி கிட்ஸ் ஒரு ஆட்சியவே கவுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அன்னைக்கு மா சுப்பிரமணியன் மட்டும் போட்டாரு. அது மொக்கையா போட்டாரு. காலையில 7 மணிக்கு போவோம்னா 6:30 அங்க போய் கேமரா வச்சுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இது பண்ணுவாரு. இன்னைக்கு இவங்க கொஞ்சம் ரியாலிட்டிக்கே எடுக்கிறாங்க. பட் எதுவும் அளவுக்கு அதிகமா போகாத மாதிரி பாத்துக்கிற வேண்டியதான். ஓகே. இப்ப சில சம்பவங்கள் நடந்துச்சு தமிழ்நாட்டுல. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பத்திரிகையாளர்களையும் கைது பண்ணியிருக்காங்க, வழக்குகள் போட்டிருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் மேலும் இந்நாள் எம்எல்ஏக்கள் மீதுமே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்கள உள்ள பிடிச்சு போட்டிருக்காங்க. இது ஒன்று இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது
அப்படின்றதுக்காக உள்ள பிடிச்சு போட்டிருக்காங்களா? இல்ல இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க மட்டும் இல்ல, யார் பேசினாலும் நாங்க உள்ள தூக்கி போடுவோம். சார் தேவையில்லாம தப்பா யார் பேசினாலும் இந்த யாருன்னா இங்க வந்து யாரும் கடவுள்லாம் கிடையாது. நீங்க வந்து நக்கீரன்லாம் எடுத்து பாருங்க. அவன் எழுதுறதெல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கைக்காரன் மாரி எழுதுறான். மஞ்சள் பத்திரிக்கை மாரி கிறுக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இப்ப சாட்டை துரைமுருகன்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. சவுக்கு சங்கர் எடுத்துக்கோங்க. சவுக்கு சங்கர் வீட்லலாம் போன தடவ சாக்கடைய கரைச்சு ஊத்துனாங்கல்ல. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சவுக்கு சங்கர்ல எத்தன கேஸ்ல கைய ஒடிச்சாங்க தெரியுமில்ல பஸ்ல ஆமா. உட்கார வச்சு. ம். ஏன் அன்னைக்கு திமுக மேல இவ்வளவு விமர்சனம் வரல? எந்த கூட்டணி கட்சியும் வாயே தொறக்கவே இல்ல. திமுக இன்னைக்கு பெரிய யோக்கியம் மாதிரி பேசுற கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், வாய மூடிட்டு இருந்தாங்க. சார் இன்னைக்கு அவங்கள பத்திரிகைக்காரர்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம், அந்த வந்து பேரத்துல எம்எல்ஏ விலைக்கு வாங்குற பேரத்துல அவங்களோட கான்டாக்ட் இருக்கு. அவங்க ஃபோன்ல இருந்து தகவல் போயிருக்கு அப்படிங்கிறனால தான். எதிர்க்கட்சியில இருந்து 2, 3 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, போடா வாடான்னு ஒரு முதலமைச்சர பேசுறதும், கைய உடைப்பேன், கால உடைப்பேன் நீ பேசுறது. நீ உண்மையான ஆண்மகனா இருந்தா எங்க சட்டசபையில போய் விஜயோட கைய உட. விஜய் சொன்ன மாரி தான் பனையூர்ல இருப்பார், இல்லாட்டி நீலாங்கரையில இருப்பார். எங்க நீ தூத்துக்குடிக்காரன் தானே, போய் கைய உட பார்க்கலாம். சும்மா வாய் இருக்குங்கிறதுக்கு வேண்டி எத வேணாலும் பேசுனீங்கன்னா, சட்டம் தன்னோட கடமைய தான் செய்யும். சரி நீங்களும் நானும் வந்து அதை பேசக்கூடாது. பேசினாலே கொலை மிரட்டல்ங்கிற கேஸ் இருக்குது. இப்ப நான் உங்கள அடிப்பனோ, நீங்க என்ன அடிப்பனோ பேசக்கூடாதுல்ல. கண்டிப்பா. ஒரு ம். எம்எல்ஏவா இருக்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்க, 1,00,000 மக்களோட பிரதிநிதியா இருக்க, 1,50,00,000 மக்கள் 1,50,00,000 இல்ல, ஓட்டு போட்டவங்களுக்கு இல்ல, ஓட்டு போடாத 8,00,00,000 பேருக்கு அவர் முதலமைச்சர். கண்டிப்பா. அவர் கைய உடைப்பாங்க சார். அதாவது நீ விமர்சனம் வையி. உன் ஆட்சியில ஊழல் நடக்குது, தப்பு நடக்குது, ஃப்ளக்ஸ் கலாச்சாரம் இருக்குது, ரீல்ஸ் போடுறீங்க, ரீல்ஸ் ஆச்சு, கோமாளி ஆச்சு, எதை வேணாலும் வச்சுட்டு போ. கைய ஒரு முதலமைச்சரை பார்த்து கைய ஒடிப்பேங்கிறியே, அவங்க அந்த ஊர்ல இருக்க விஜய் ரசிகர்கள் மட்டும் சேர்ந்தா நீ அந்த ஊருக்குள்ள கால் வைக்க முடியுமா? எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசணும். ம். ஓகே. மற்றொரு கேள்வி. இப்ப சமீபத்தில வந்து இந்த பழனியோடைய இடத்தோடைய சர்ச்சை நிறையா ஓடிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அத பதிய முற்பட்டதாகவும், அது கடைசியில வந்து இப்ப தாவேக்கா ஆட்சியுடைய இதுல வந்து பதிஞ்சிட்டதாகவும் சொல்றாங்க. அது இன்னொரு ஒரு இதுவரையும் சொல்றாங்க. ஒரு அந்த இடம் வந்து 1 1/2 ஏக்கருக்கு 1 1/4 சில்லற ஏக்கர் சொல்றாங்க. அது ஒரு ஒரு சிலவங்க வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிலவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம். அந்த ட்ரஸ்ட் வந்து இப்போதைக்கு இருக்கு. பட் அதுக்கு நிர்வாகிகள்லாம் வேற ஆளு. இப்ப அந்த ட்ரஸ்ட்ல இருக்க நிர்வாகி அந்த வந்து எனக்கு அந்த இடம் என் பேர்ல பதிஞ்சு கொடுக்கணும். அப்படின்ற மாரி மூவ் பண்ணதாகவும் ஒரு சில பிரச்சனைகள் ஓடுது. அது மூலியமா திமுக உடைய ஆதரவாளரும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. தாவேக்காவுடைய அமைச்சர்களும், முக்கியஸ்தர்களும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த திமுக, அதிமுகவுக்கும் மாற்று தான் தாவேக்காவுடைய பிரதிபலன். அப்படி இருக்க சூழ்நிலை இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா, திரும்பி அதிமுக, திமுகவும் பார்க்குற கட்சி மாரி தான் இதுன்னு தோணுது. சார் இல்ல. இதுல வந்து இப்போ ஒரு முறைகேடு நடந்திருக்கு. ஆனா, அதுல வந்து யாரு முழுசா குற்றவாளிகள் அப்படிங்கிறது வந்து இப்ப சிபிசிஐடி என்கொயரி போட்டிருக்காங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாரி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து அந்த பத்திரத்த வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. அத பதிவு பண்ண ஒரு பதிவாளர வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவர் வீட்ல இப்ப ரெய்டு நடந்துட்டு இருக்கு. சிபிசிஐடி என்கொயரி போயிட்டு இருக்கு. அதனால அது முழுசான விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். இது வந்து தாவேகா அரசுக்கு வந்து ஒரு சிறிய கரும்புள்ளி தான். அத வந்து இவங்க தவிர்த்திருக்கலாம். பட் அதை வந்து அமைச்சர் காரணமா, இல்ல கீழ்மட்ட நிர்வாகிகள் காரணமா, இல்ல ஒருவேளை புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து அது இப்ப நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்வோம். பழைய மேனேஜருக்குன்னா எல்லாமே தெரியும். புது மேனேஜர் வந்ததுக்கப்புறம் சில பல வேலைகள் நம்ம ஏதாவது பண்ணணும்னா இந்த சமயத்துல மாத்தி விட்டுரு. சரி ஒண்ணும் இல்ல ஒரு 10 சிஸ்டம் இருக்கு. நமக்கு ம். ஒரு நல்ல சிஸ்டம் வேணும். புது மேனேஜர் வந்து அத மாத்தி விட்டுரு. அவருக்கு தெரியாது. இத தூக்கி அங்க போடு, அத தூக்கி இங்க போடு. ம். பழைய மேனேஜர்னா கண்டுபிடிச்சிடும். அப்படிங்கிற மாரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் சிபிசிஐடி என்கொயரி வந்து பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு. விசாரணை முடிவுகள் வரட்டும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் சீருன்ற ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து மோதிரம் குடுக்கிறதாக. அந்த மோதிரத்தோடைய செய்கூலி பார்த்தீங்கன்னா, செய்கூலி சேதாரம் 8% தான் வரணும். ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 15, 20% வரையும் போட்டிருக்காங்க. ஒரு மோதிரத்துக்கு நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ரூ. 1000க்குள்ள தான் வரணும். ஆனா, அவங்க கிட்டத்தட்ட ரூ. 3000க்கு மேல போட்டிருக்காங்க. ஒரு மோதிரத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 2000க்கு மேல நஷ்டம் ஏற்படுது. இவங்க போட்டிருக்க திட்டத்தினால. அந்த காசு யாருக்கு போகுது? அது ஒரு விமர்சனமா எல்லாரும் பேசுறாங்க. அத பத்தி தங்களுடைய சார் நிலைப்பாடு சொல்லுங்க. யாருக்கு போகுதுன்னா, அது டெண்டர் எடுக்கிறவனுக்கு தாங்க சார் போகும். இது என்ன கேள்வி? மோதிரத்துக்கு வந்து மினிமமே 15% தான். நீங்க எந்த கடையில வேணாலும் கேளுங்க. நான் ரீசென்ட்டா எடுத்திருக்கேன். 14% சென்னை சில்க் குமரன் தங்க மாளிகையில 14% செய்கூலி சேதாரம் இருக்கு. 3% ஜிஎஸ்டி. ரூ. 15,000க்கு 3% ஜிஎஸ்டின்னா எத்தன ஆச்சுங்க?
உங்களுக்கு அதுலயே 500 ஆகி போச்சு. 15%ங்கிறது 20% சேதாரத்தை போடுங்க. அதுல 3000 ஆகுதா இல்லையா சார்? குறை கண்டுபிடிக்கிறதுனா நீங்க சார் ரோடே போடாம ஏவா வேலு ரோடு போட்டதா கணக்கு எடுத்திருக்காரு. அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எத்தனையோ டன் இல்ல தங்கமணி அதாவது வந்து கணக்கெடுக்கலைன்னா அந்த 2 கட்சிக்கு மாற்றாவா சார் இவங்க நல்லா இருக்கணும்னு மாற்றுங்கிறது சொல்லி தானே வந்து மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. மாற்றுங்கிறதுல வந்து இதுல நீங்க என்ன மாற்று செய்ய முடியும்? அந்த மோதிரத்தோட கோட் பண்ண விலையே 17,000 சில்லற தான். ஒரு கிராமே நம்முடைய வந்து கேள்வி என்னன்னா ஊழல் நடந்துடக்கூடாது. சார் ஒரு கிராம் வந்து உங்க அக்கறைக்கு மிக்க நன்றி. இது விஜய் கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஆல்ரெடி அவங்க கட்சிக்காரங்களே பார்ப்பாங்க. ஒரு மோதிரத்துக்கு கோட் பண்ண விலையே ரூ. 17,500 தான். கிராமே ரூ. 14,000 விக்குது. செய்கூலி இருக்கு, சேதாரம் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, அவனுக்கான லாபம் இருக்கு. அப்படிங்கிறப்ப சார் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 17,500 கீழ கேட்கிறவனுக்கு தான் டெண்டர் குடுப்பாங்க. டெண்டர் உங்களுக்கு புரியுதுல? டெண்டர் புரியும், கான்செப்ட். புரியுது. ஒருத்தன் 15,000 கேட்டாலோ, நீங்க 15,000 கேட்குறீங்கன்னா, நான் 14,000 கேட்கறேன்னா எனக்கு தான் டெண்டர் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப வந்து டெண்டருக்கான அதிகபட்ச ரேட்டு தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து குறைவா தான் வரும். ஏன்னா, இப்ப நெறையா மாற்று கட்சியெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு போய்க்கிருக்காங்க. அவங்கலாம் என்ன எதிர்பார்த்து போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது செஞ்சுருவோம் அப்படின்றலாம் எனக்கு பொறுத்து மக்கள்ட்ட பொறுத்தளவுக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சுருவோன்ற எண்ணத்தோட யாருமே தாவேக்கால போய் சேரல. இந்த ஆளுங்கட்சி, அந்த கட்சிய வச்சு நம்ம ஏதோ ரூ. 10 சம்பாரிச்சுருவோம் அப்படின்ற எண்ணத்துல தான் எல்லாருமே போறாங்க. நம்மளும் அப்படித்தான் தோணுது நம்மளுக்கும். இவங்கலாம் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது சார் செஞ்சுருவாங்க? இல்ல. இப்ப 2 விஷயம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதெல்லாம் வந்து 100ல 99 பேருக்கு அந்த எண்ணம்லாம் இருக்காது. எதுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்? அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இவங்க போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொத்து சம்பாரிக்கணுங்கிறதும் கிடையாதுங்க சார். அத நீங்க அந்த பிளான விட்டுருங்க. ஏன்னா இவங்க கிட்ட அது ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து முன்னாள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோ, இல்ல பெரிய லெவல்ல இருக்கவங்களோ சம்பாதிக்கின்ற அவங்களுக்கு எண்ணம் சம்பாரிக்கணுங்கிற இருக்கலாம். இல்ல, இல்லாம இல்ல. போலாம். இல்ல. இல்லவே இல்ல இல்ல. தேவை. ஏன் அப்ப ஏன் அப்படின்னா அங்க போணும்? இல்ல ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இவங்க சம்பாரிச்ச சொத்த காப்பாத்துறதுக்கு. ஏற்கனவே இவங்கட்ட எண்ண முடியாத அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு. எண்ண முடியாத சொத்து இருக்கவங்கள இருக்கறதுலயே அப்படியே இருந்துட்டே போயிரலாம்ல. இருக்க முடியாது. அங்க இருந்தா நீங்க காப்பாத்த முடியாது. விசாரணை வரும், லஞ்ச ஒழிப்புத்துறை வரும், நாளைக்கு அமலாக்கத்துறை வரும், அப்ப ஏதோ ஒரு சிபிஐ வரும். பிரதிபலன் எதிர்பார்த்து தான் கண்டிப்பா போறாங்க. அங்க ஆளுங்கட்சியா இருந்தா உங்க மேல அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க முடியாது. பிளஸ் வந்து ஒரு மரியாதை இருக்கும். நீங்க சாதாரணமா சார் நீங்க ஏதோ ஒரு இதா இருக்கட்டும், ஒரு சின்ன கடையா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், நீங்க அங்க ஒரு மேனேஜரா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கம்பெனில வேலை செய்ற 10 பேர் மரியாதை குடுப்பான். செக்யூரிட்டி நீங்க வந்தா கதவ தொறந்து விடுவான், சல்யூட் அடிப்பான். இதே நீங்க அந்த வேலைய விட்டு நின்னுட்டீங்கன்னா, நீங்க உங்கள ஒரு நாய் கூட தெருவுல மதிக்காதா? இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தவங்க. இவங்களால அது இருக்க முடியாது. இன்னொன்னு அந்த பணத்த கட்டி காப்பாத்தணும். இப்போ வந்து நாளைக்கு இப்ப விஜய் பாஸ்கர் இருக்காரு. புதுக்கோட்டை விஜய் பாஸ்கர். குவாரிய 100 குவாரி நடத்துறாரு. அடுத்து அந்த ஏலத்துல அந்த குவாரி அவருக்கு கிடைக்காது. அப்ப அந்த இருக்கிறத கைவிடாம போணும். இவருக்கு மொத்தம் ஏற்கனவே மக்களுக்கு நல்லது செய்ய சார் கிடையாது. இவங்க அதுக்கெல்லாம் போல. இப்ப மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விஜய்க்கு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து அவரு காசு வச்சிருக்காரு. அவருக்கு போதும். அதுதான் சார் ஆயிரக்கணக்கான கோடிங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு மேலயுமே அவர்ட்ட இருக்கும். அப்ப விஜய்க்கு அது தேவை கிடையாது. ஆனா இவங்களுக்கெல்லாம் அது தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. பட் என்னன்னா தலைவன் எவ்வளியோ பின்னாடி இருக்கிறவங்க அவ்வளிங்கிற நம்பிக்கையில தான் பதவி குடுத்து இவங்க செயல்பாடெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தபடி இவங்க வந்து திறமையானவர்கள். இப்ப கொரோனா காலத்துலலாம் விஜய் பாஸ்கரோட செயல்பாடெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளே பாராட்டுனாங்க. ம். அதனால அவர் வந்து செஞ்சு தானே ஆகணும். அவரோட துறை அது. கண்டிப்பா. அதனால வந்து ஆனா அந்த அளவுக்கு சுப்பிரமணியன் செய்யலையே. வெறும் ரீல்ஸ் மட்டும் போட்டு தானே ஊர ஏமாத்துனாரு. விஜய் அதனால இப்போதைக்கு வந்து என்னன்னா, அவங்க போயிருக்காங்களே தவிர, இன்னும் அவங்கள வந்து ஒரு உறுப்பினரா மட்டும் தான் வச்சிருக்காங்க. எங்கள பொறுத்தளவுக்கு பொறுத்தளவுன்னு சொல்ல முடியாது. பட் மக்களுடைய பொறுத்தளவுக்கு அதிமுக, திமுக 2மே ஒரு குட்டையில ஊர்ன மட்டைகள்ன்ற மாரி இருந்துச்சு. இன்னுமேலும் இருக்க ஒரு ஆள் புதுசா ஒரு ஆள் வந்தாலும் நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு ஒரு சார் இங்க எதிர்பார்ப்போட சார் தான் அப்படி கிடையாது. சரியா அவங்க வந்து என்ன காரணம்னா, பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. அதுக்காக திமுகவ நம்ம ஒரேடியா புறம் தள்ளிறலாம் முடியாது. அவங்களும் நல்லது செஞ்சிருக்காங்க. எத்தனையோ பாலம் கட்டியிருக்காங்க. நல்லது செஞ்சுங்கன்னா அவங்க கையில தொழிற்சாலைகள் இருந்து செய்யலைல. சார் யாருமே கையில இருந்து செய்ய முடியல. இப்ப அமெரிக்கால இப்ப நல்லதுல இவங்க சமீபத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வரி பணத்துல பாதிக்கு பாதி இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. ம். அந்த கொள்ளைய கூட சார் மக்கள் ஏத்துக்கிறாங்க சார். ஊழல்லாம் வந்து இப்ப நார்மலைஸ் ஆயிருச்சு. ரூ. 100 அதுல ரூ. 10 நீ எடுத்துக்கோ, ரூ. 80 எனக்கு செய்யுங்கிறதா மக்களே வந்துட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, உங்க அதிகார துஷ்பிரயோகம். உங்கள வந்து ஒரு கவுன்சிலர பார்க்க முடிய மாட்டேங்குது. துரைமுருகனுடைய பேத்திக்கு வந்து ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. என்கேஜ்மென்ட் போல. அதுக்கு வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் போட்டிருந்தார் நகைய பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, கையில
ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணா இருந்தா இத்தனை கிராம் வச்சுக்கலாம், ஒரு பெண்ணா இருந்தா இத்தனை கிராம் வச்சுக்கலாம்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் மீறின மடங்கு பல மடங்கு இருக்கு அவர் கழுத்துல. மட்டும் அவ்வளவு பணம் அவ்வளவு அப்ப பணம் இருக்கு, நகை தொங்குதுன்னா, அவர் என்ன எத்தனை கோடிக்கு இடம் வச்சிருப்பாரு, தோட்டம் தொரவு வச்சிருப்பாரு, வீடுகள் வச்சிருப்பாரு. இதெல்லாம் அவர் எங்க இருந்து சம்பாரிச்சு சார் வச்சாரு? ஒரு ஆணே இவ்வளவு நகை எவ்வளவு நகை வச்சிருக்கோம். துரைமுருகனோட பினாமின்னு சொல்றாங்க அவரை. அப்ப துரைமுருகன் எவ்வளவு வச்சிருப்பாரு? துரைமுருகன் பையன் எவ்வளவு வச்சிருப்பாரு? இப்ப இதெல்லாம் இவங்கலாம் கொள்ளையடிச்சு எங்களை எங்களை இன்னும் வந்து கையேந்து தான் வச்சிருக்காங்க. விஜயாச்சும் வந்து எங்களை கையேந்த விடாம பாத்துக்குவாருன்றவங்க மக்கள் வந்து ஒரு எண்ணத்தோட ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு குற்றம் சார் சொல்லணுன்ற இல்ல இப்ப இதுல என்னன்னு எண்ணம்லாம் கிடையாது. வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சார். இப்ப குற்றம் சொல்றோம் சொல்லலாங்கிறது வேற விஷயம். பட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்ல இங்க எதையுமே மாத்த முடியாது சார். அடிப்படையில நீங்க அந்த ரமணா படம் பார்த்திருப்பீங்க. விஜயகாந்த் அந்த அபார்ட்மெண்ட் இடிஞ்சு விழும் தெரியுமா அந்த வீடு? வீடு இடிஞ்சு விழுறதுக்கு என்ன காரணம்? பேப்பரை கொண்டு போய் வில்லன்ட்ட கொடுப்பான். அந்த வில்லன் எவ்வளவு கொடுப்பான்? வெறும் ரூ. 20 கொடுப்பான். வெறும் ரூ. 20னால அத்தனை நூற்றுக்கணக்கான உயிர்கள் போகும். அப்ப லஞ்சம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? சாதாரண அந்த ரூ. 20ல இருந்து லஞ்சம் ஆரம்பிக்குது. நீங்க இன்னைக்கு சில இடத்துல வந்து இப்ப நிறைய பேர் பப்ளிக்கா சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல வந்து அங்கீகாரத்துக்கு வந்து லஞ்சம் வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னு எத்தனையோ ஸ்கூல் ஓனர்ஸ் பப்ளிக்கா நிறைய இங்கேன்னு நிறைய ஓரளவுக்கு லஞ்சம் வந்து நிறைய இடத்துல குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேத்து இந்த ஆம்னி பஸ் ஓனர்ஸ் பார்த்திருக்கீங்களா? 500 பஸ் வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் சொன்ன ரேட்டுக்கு, ஏன்னா ஒரு பஸ்ஸுக்கு வந்து 5 லட்ச ரூபா வாங்குறாங்க. ஆனா அதை வந்து 5 லட்ச ரூபா நீ எதுக்குடா குடுக்குற? நீ குடுக்க போய் ஏன் அன்னைக்கு வாயில என்ன வச்சிருந்த? அன்னைக்கு நீ பேட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே, இந்த மாதிரி திமுக கவர்மெண்ட் 5 லட்சம் கொடு. உனக்கு சாதிக்கிறதுக்கு நீ டிக்கெட் விலையை 10,000 ரூபாய் விற்கிறதுக்கு வேண்டி நீ திமுகல கொண்டு போய் 5 லட்ச ரூபாய் கொடுத்துற. விஜய் வந்து இவங்களையுமே நம்பக்கூடாது. இதையுமே தெளிவா பார்க்கணும். கன்னியாகுமரி டு சென்னையா பஸ்ஸுக்கு எவ்வளவு ஃபேர் ஆகுது, எத்தனை பேர் போறாங்க, எவ்வளவு பெட்ரோல் காசு ஆகுது, டோல் எவ்வளவு, இவ்வளவுதான் கட்டணம் நிர்ணயிக்க. நம்ம வந்து இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஸ்கூலுக்குமே சொல்றோம். இப்ப 5 லட்ச ரூபாய் ஸ்கூலுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்ப அந்த 5 லட்ச ரூபாய் வந்து நீ பீஸை கம்மி பண்ணு. அதை வந்து கவர்மெண்ட் சொல்லணும். லஞ்சமா போறது வந்து மக்கள் தலையில தான் விழுகும். கண்டிப்பா. ஆமா சார். அவன் சும்மா ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப பத்திரப்பதிவு துறையிலயுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பட் இது நீடிக்கணும். இன்னும் நிறைய எங்க போனாலும் லஞ்சமே இருக்கக்கூடாது. பத்திரப்பதிவு ஆபீஸா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன்னு நினைக்கிறேன் சார். அவர் போயிருக்காரு. போனா அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா ஒரு கொயர் நோட்டு பேப்பர் வாங்கிட்டு வாங்க அப்படிங்குது. அந்த அம்மா வாங்குற சம்பளம் 80,000 1,00,000. ஒரு கொயர் பேப்பர் 100 ரூபா 150 ரூபா. இவன் அந்த பையன் வந்து இல்லைங்க நான் பஸ்ஸுக்கு தான் 100 ரூபா கொண்டு வந்தேன். சரி அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு போ. நாளைக்கு கடவுளே ஆட்சிக்கு வந்தாலும் இவனுங்களை திருத்த முடியாது. அப்ப இது வந்து நாளாகும். கண்டிப்பா. அப்ப நீங்க வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்கா முதலமைச்சர் விஜய் இருந்தாருன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னொன்னு வந்து தனி மெஜாரிட்டி இருக்கணும். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டா அந்த ஆர்டிகல் 15 அதை நீக்கிறது, காஷ்மீர்ல வந்து அந்த 2ஆ இருக்கிறத காஷ்மீரை உடைக்கிறது, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி இந்த RSS ஓட 100 வருஷம் அஜாண்டா. ஆனா அதையே 13 வருஷமா 10 வருஷம் தனி மெஜாரிட்டி, பாதி 3வது தேர்தல்ல கூட்டணி, அதையே பிஜேபியால செய்ய முடியல. இத்தனைக்கும் மோடியும் அமித்ஷாலேயே செய்ய முடியல. அவங்க நினைச்ச எதிர்கட்சிகள் எல்லா எதிர்கட்சிகளையும் மோடி அமித்ஷா சின்னாபின்னமாக்கிட்டாங்க. அவங்க கட்சியில இருந்த எதிர்பார்ப்பை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. ஆனா அவங்களாலேயே செய்ய முடியல. அவங்க கூட ஒப்பிடுறப்பெல்லாம் விஜய் எல்லாம் ரொம்ப சாதாரண இருந்திருக்காரு. அமித்ஷா 40 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு. அமித்ஷா மேல இருக்கிற கேஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளோட கேஸ் அப்படின்னு போனோம்னா அது எல்லாத்து மேல ஏதாவது ஒரு வகையில வரத்தான் செய்யும். அவங்களாலேயே முடியல சார். அந்த சில மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியல. மெதுவா மூவ் பண்றாங்க. ராமர் கோயில எத்தனை வருஷம் கழிச்சு கட்டினாங்க. அதனால விஜய்க்கு வந்து டைம் வேணும். என்ன கேட்டா என்னோட தனி மட்டும்தான் தமிழ்நாட்டை சீரமைக்க முடியும். அதே மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள், இந்த அக்கப்போர் பண்ற கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இவங்க தயவெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நீங்க கூட்டணியில் இடம் கொடுங்க. அதே சமயம் நீங்க தனி மெஜாரிட்டியா இருக்கணும். நாளைக்கு எதை நிறைவேற்ற கொடுக்கணும். ஒரு வருஷம் அண்ணாமலை, ஏன்னா படிச்சவருக்கு ஒரு பண்பானவங்களுக்கு அண்ணாமலை பத்தி பேசுவோம் பின்னாடி. அண்ணாமலை என்ன சொல்லி இருக்காரு? 6 மாசம் 1 வருஷம் டைம் கொடுக்கணும். 5 வருஷம் ஆட்சி செய்யட்டும்ங்கிறாருல சார். செஞ்சுட்டு போட்டு என்ன தப்போ
அம்மா ஆட்சி. 2031 தான் சொல்றாங்க. கண்டிப்பா 91 டு 96 அம்மா ஆட்சி, 2001 டு 2006 கலைஞர் ஆட்சி. இந்த மதுரையில சம்பவம் நடந்தது. இந்த 2 ஆட்சியோட மோசமான ஆட்சி உலகத்துல யாராலையும் தர முடியாது. அதுக்கு மேலேயே ஒரு மோசமான ஆட்சி விஜய் கொடுத்துட போறாரு, வாய்ப்பே கிடையாது. சார் விஜய் தூக்கி போட்டு இன்னொரு அஜயை தூக்கிட்டு வர போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதானே. விஜய் என்ன கடவுள், அவருக்கான எழுதியா கொடுத்து சார் அப்படியெல்லாம் இன்னும் வெறும் 108 சீட்டு தான் சார் ஜெயிச்சிருக்காரு. ஆமா. அந்த 108 நாளைக்கு வெறும் 8 ஆகுறதெல்லாம் மக்கள் கையில தான். மக்கள் உட்கார வைக்கலாம், பிச்சைக்காரங்களா ஆக்கலாம். கண்டிப்பா. பிச்சைக்காரனா பணத்தை விஷயத்துல சொல்லல, அரசியல் ரீதியில பணம் இல்லைன்னா மட்டும் பிச்சைக்காரனும் கிடையாதுல்ல. பதவி இல்லைனாலும் அரசியல்வாதிகள் பிச்சைக்காரர்கள். அந்த ஒரு 60 நாளுடைய தாவேக்காவோட ஆட்சி மன நிறைவோட இருக்குதா, இல்ல எது குறைகளோட இருக்குதா? நிறைவுன்னாலும் ரொம்ப நிறைவுன்னும் சொல்ல முடியாது. சில திட்டங்கள் 200 யூனிட் கொடுத்திருக்காரு, தாய்மாமன் சீர் கொடுத்திருக்காரு, பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்படை திட்டம் கொடுத்திருக்காரு, லஞ்சம் ஊழல் ஓரளவுக்கு ஒழிஞ்சிருக்குது. கொஞ்சம் அரசாங்க ஊழியர்கள் மக்களை மரியாதையா நடத்துறாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே பரவாயில்ல. டெண்டர்லாம் எடுக்கிறவங்க கமிஷன் வேணும்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. முதலமைச்சரே லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பெரிய அளவுல இது. பட் குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரர்கள் வச்சுட்டு பழைய ஆட்சி பிளக்ஸ் பேனர் கொடி வச்சுட்டு அதை பத்தியுமே நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில பேசுவோம். நிறைய அந்த குறைகள் சின்ன சின்ன குறைகள் இருக்கு. அந்த குறைகளை மட்டும் நம்ம தனியா ஒரு நாள் எடுத்து பேசலாம். அந்த போர்டுகள்ல ஒட்டுறாங்க. பட் அதை இன்னொரு நிகழ்ச்சியா நம்ம பார்த்து பேசுவோம். அதுக்கு ஆதாரத்தோட நம்ம பேசுவோம். அதெல்லாம் தங்களுடைய இறுதி கருத்தா என்ன எடுத்துக்கலாம் சார்? நான் என்ன சொல்றதுன்னா, அண்ணாமலை சொன்னதான் நானும் சொல்றேன். டைம் கொடுங்க. விஜய் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. யாருமே இப்ப புதுசா இப்ப எடப்பாடியோ ஸ்டாலினோ வந்திருந்தா நீங்க இவ்வளவு கேள்வி யாரும் கேட்க மாட்டீங்க. புதுசா ஒருத்தர் சினிமால இருந்து வந்ததுனால நிறைய பேரால அது ஜீரணிக்க முடியல. பட் மக்கள் 2 கோடி பேர் அவரை ஏத்திருக்காங்க. அதனால இன்னொரு விஷயம் சார் பாத்தீங்கன்னா, அவரை குறை சொல்ற யாருமே அவர் ஓட்டு போடல. ஓட்டு போட்டவன் எல்லாம் பேசாம தான் இருக்கான். ஓட்டு போடாத ஆளுங்க தான் குறை சொல்றாங்க. வருஷம் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துலயே அவங்களால முடிஞ்சதை ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் கொடுங்க, செஞ்சு போகட்டும். பிடிக்கலையே நீங்க அடுத்த எலெக்ஷன்ல மாத்திக்கோங்க. இது நியமன பதவி கிடையாதுல்ல. இவன் என் புள்ளதான் அப்படிங்கிறது கிடையாதுல்ல. இவர் இல்லாட்டி இன்னொருத்தர், அவ்வளவுதானே. அதனால நாங்க என்ன சொல்றதுன்னா, 5 வருஷம் டைம் கொடுங்க, ஆட்சி செய்யட்டும். குறைகள் இருந்தா எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. மெயில் இருக்கு, மெயில் பண்ணுங்க. நாங்க அதை நிறைய நம்ம கடந்த 60 நாளுடைய தாவேக்கா ஆட்சியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்னும் பல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் மூலயமா ஒளிபரப்பாகும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க.